கண்ணாடி பாருங்க, தெரியுதா? இதுதான் வந்து ஒரு கான்டாக்ட் லென்ஸ். இப்படி தான் இருக்கும். இப்படி ஒரு பவுல் ஷேப்பில் இருக்கா, இதுதான் கரெக்டான ஷேப். சம்டைம் எப்படி இப்படி திரும்பி இருக்கும். மேக்ஸிமம் இப்படி திரும்பறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி திரும்பினாலும் இப்படி ஒரு மாதிரி ஓப்பன் ஆன மாதிரி இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? அதனால் இந்த மாதிரி டைப்பில் நீங்கள் கண்ணில் போட்டிங்கனாலும் லென்ஸ் வந்து இப்படி ஒட்டும். அதனால் நீங்கள் அப்போ என்ன பண்ணணும், அப்படி ஒட்டுற டைமில் திருப்பி எடுத்து லென்ஸ் வந்து ரிவர்ஸ் பண்ணி போட்டால் கரெக்டாக அப்படி சூட் ஆகிடும். அது கரெக்டான பொசிஷன். ஆனால் மேக்ஸிமம் அந்த பொசிஷன் வந்து மாறாது. இந்த தேர்ட் ஃபிங்கர் இருக்குது, இந்த ஃபிங்கர் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரைட்டோ, நீங்கள் உங்களுக்கு எந்த கை பழக்கம் ரைட் லெஃப்ட் இருக்கு, அதை வந்து இந்த இடத்துல வந்து டிப்பு கொண்டு வந்துக்கணும். கொண்டு வந்துட்டீங்களா? இந்த தேர்ட் ஃபிங்கர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு இந்த லோயர் கையை கீழே எடுக்கணும். இந்த கையை இப்படிலாம் பண்ணாமல் இதை வந்து நல்லா ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இந்த இடத்துல ஜஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். புரியுதா உங்களுக்கு? கையை நல்லா மடக்கி கொண்டு வரணும். அப்போ தான் வந்து அப்பர் லிட் வந்து ஓப்பன் ஆகும். இப்படி ஓப்பன் ஆகும், இல்லாட்டி ஓப்பன் ஆகாது. அதே மாதிரி லோயர் லிட் இப்படி கீழே இழுத்துக்கணும். புரியுதா? இப்படி இழுக்கக்கூடாது. இந்த சென்டரில் பிடிச்சி இழுக்கும் போது ஐபால் வந்து கரெக்டாக ஓப்பன் ஆகும். கான்டாக்ட் லென்ஸ் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். போட்டுமா? கண்ணாடி பாருங்க. நீங்கள் எதுவுமே விட்டுருங்க. நான் போடட்டுமா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. உங்களுக்கு தான் நான் போடலை, உங்களுக்கு தான். அங்கே பாருங்கள், கண்ணாடியை பாருங்கள். தலையை ஆட்டக்கூடாது, ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கணும். ஓகேவா? இப்போ இப்படி ஓப்பன் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா? ஐபால் நல்லா பெருசாக இருக்கா? அதே மாதிரி இப்போ நல்லா ஓப்பன் ஆகுதுங்களா? ஐபால் நல்லா பெருசாகிடுச்சுல்ல? இந்த அவ்வளோதான். அப்படியே இருங்க. கண்ணாடி ஸ்ட்ரெயிட்டாக பாருங்கள். ஸ்ட்ரைட்டாக நீங்கள் பார்த்தா தான் நான் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும். நல்லா கோஆப்ரேஷன். க்ளோஸ் பண்ணணும், நல்லா க்ளோஸ் பண்ணணும். கொஞ்சம் நேரம் ஒன்றுமே இல்லை.